ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சுக்கர பகவானே நமக. ஸ்ரீ சுக்கர பகவானே நமக. ஸ்ரீ சுக்கர பகவானே நமக. அனைவருக்கும் வணக்கம். பாகம் 74. இன்றைய ராசி பலன் தேதி 14/3/2025 வெள்ளிக்கிழமை. பௌர்ணமி திதி மதியம் 12:57 வரை. அதன் பிறகு பிரதமி திதி. யோகம் சித்தயோகம் இன்று முழுவதும். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. இன்று சந்திராசிரமம் நாள். அவிட்ட நட்சத்திரம். அவிட்டத்திற்கு இன்று சந்திராசிரமம். திருவாதிரை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த ராசி பலனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க ஜாதகத்தில் மிக நற்பலன்களாக இருந்தால் மிதமான பலனும், கெடுபலன் திசை புத்தி நடந்து கொண்டிருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும். மக நட்சத்திரத்துக்காரங்க வண்டி வாகனத்தை செல்லும்போது இன்று சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. அடுத்து இன்றைய கிரக நிலைகள் பார்த்துடலாம். குரு 19 டிகிரி ரிஷப ராசியில் இருக்கார். செவ்வாய் 24 டிகிரி மிதுன ராசியில். சந்திரன் 4:05 முதல் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு மதியம் 1 மணிக்கு கன்னி ராசிக்கு வந்துடுறாரு. இன்று அதிகாலை 4:05 முதல் உத்திர நட்சத்திரம். மதியம் ஒரு மணி அளவில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு கன்னி ராசியில். சனி 28 டிகிரியில் ஒரு சிவப்பு மார்க் வச்சுருக்கோம். இது அஸ்தமனம் என்ற நிலை. சூரியன் 29 டிகிரியில், ராகு 3 டிகிரியில், சுக்கிரன் 15 டிகிரி, புதன் 15 டிகிரி. சனி பகவான் சூரியன் 2 பேரும் கும்பராசியில் இருக்காங்க. ராகு சுக்கிரன் புதன் மீன ராசியில் இருக்காங்க. இன்றைய கிரக நிலை இது. இன்று ராசி பலன் விரிவாக பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். மதியம் 1 மணிக்கு மேலே கொஞ்சம் நோய் இதெல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதன் மூலம் சரி செய்து கொள்ளலாம். மேசராசி நேயர்கள், ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் சிறப்பு. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது ஒரு தாமதத்தை கொடுக்கும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செயல்படவும். அடுத்து ரிஷபராசி நேயர்கள், உங்களது ராசியின் 4வது ராசியிலிருந்து 5ஆம் ராசிக்கு சந்திரன் பயணம் செய்கிறதால் மிக சிறப்பானதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு மிக 4வது ராசியிலிருந்து 5ஆம் ராசியில் சந்திரன் செல்லும்போது மிக சிறப்பான பலனாகவே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல பலன்களாக இருந்தால் மிக சிறப்பாகவும், கெடுபலன்களாக இருந்தால் மத்தியமாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும்போது ஒரு சிலருக்கு வீடு, மனை, வாகனம், வீடு மாற்றல் ஏற்படுவது, அது சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படுவது, புது வண்டி வாங்குவதற்கு முயற்சி செய்வது, இது மாதிரி எண்ணங்களும், நிலம், பிளாட் சம்பந்தப்பட்டது. தாயார் உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும். இன்று குரு பார்வையும் சந்திரனுக்கு இருப்பதால் தகுந்த ட்ரீட்மெண்ட் மூலம் நல்ல மாத்திரைகள் டாக்டர் கிடைத்து அவர்கள் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானத்தினால. அடுத்து கடகராசி நேயர்கள், கடகராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சந்திரன் செல்வது ஒரு சிறப்பு தான். அந்த இடத்துல புதன் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். புதன் நீச்ச நிலையில் இருந்தால் கொஞ்சம் மத்தியமான பலன் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் மத்தியமான பலன் கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். அடுத்ததாக சிம்ம ராசி. ராசியில் சந்திரன் சஞ்சலம் செய்யும்போது மதியம் 1 மணிக்கு மேல் கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்தில் செல்வதால் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தால் இன்று அந்த பணம் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கன்னி ராசி நேயர்கள், சந்திரன் ராசியிலேயே இருப்பதால், குரு பார்வையுடன் இருப்பதால் திட்டமிட்ட செயல்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்து துலாம் ராசி நேயர்கள், ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வருவது ஒரு சுப விரயம் என்று சொல்லலாம்.
ஒரு நகை வாங்குவது என குரு பார்வையுடன் இருப்பதால் நகை வாங்குவது, மேலும் சுபகாரியங்களுக்காக செலவு செய்வது, இது போன்ற சம்பவங்கள் இருக்கும். அடுத்து துலாம் ராசி, அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 16ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பார்வையுடன் இருக்கும் சந்திரனால் அவளுக்கு இன்று தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும்போது ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அனுகூலமான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் பதவி இடமாற்றம் கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தம் 10ஆம் இடத்தில் சந்திரன் பயணம் செய்வது அவருக்கு மிக சிறப்பான இடம்தான். அடுத்து மகர ராசி நேயர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் அஸ்தமனமாகியிருப்பதும் சூரியனுடன் சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாகையில் இருப்பது ஒரு பாதிப்பு இருந்தாலும் அவர்களுக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் ஒரு 50% நல்ல பலனை செய்வார். கும்பராசி நேயர்களுக்கு சூரியனும் சனியும் ராசியிலே இருப்பது அவங்களுக்கு சிறு சிறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். சந்திரன் இன்று 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு செல்வதால் கொஞ்சம் கவனம் தேவை. அது முக்கியமாக அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மகர ராசி 1-2 பாதமும் அவிட்டம் 3-4 பாதக்காரர்கள் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், இப்போ லாட்டரி சீட்டு கிடையாது, லாட்டரி சீட்டு இருந்தால் லாட்டரி சீட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அல்லது யாராவது பணம் ஏற்கனவே வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து மீன ராசி நேயர்கள். ராசியில் ராகு, சுக்கிரன், புதன் 3 பேர் இருக்காங்க. சந்திரன் 6லிருந்து 7க்கு வருவதால் உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருப்பதால் பார்ட்னர்ஷிப் சைன் செய்வது இன்று உங்கள் ஜாதகப்படி கேட்டு தாராளமாக செய்யலாம். 7ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும்போது கணவன் மனைவி ஒற்றுமை, ஒரு நல்ல சந்தோஷமான நிலை, இந்த மாதிரி நிலைகள்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் தொழில் நல்ல முன்னேற்றம், ஏன்னா பார்ட்னர்ஷிப்னாலே தொழில் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ராசியில் புதன் நீசமாக இருக்கிறாரு, சந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சந்திரன் குரு 10 அடி நல்ல நிலை இருக்கிறனால அந்த புதனுக்கு நல்ல ஒரு நிலையை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கூறிக்கொண்டு அடுத்த நாளை ராசி பலனை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.